Hi friends, welcome back to our channel I-DREAMZ. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னு உங்களுக்கு இந்த செட்டப் பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும். AariWork பத்தி தான் பார்க்க போறோம். சோ நான் AariWork உடைய மெட்டீரியல் ரிக்வயர்மென்ட் அண்ட் அதுக்கு பேசிக்கான மெயினான இம்பார்ட்டன்டான செயின் ஸ்டிச் எப்படி போடணும்ன்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேலே கார்ட்லயும் நான் இன்சர்ட் பண்றேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க கிளிக் பண்ணி அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லி தர போகிறேன்னா, இந்த பேசிக் செயின் ஸ்டிச்சை ஒரு வாட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஷேப்ஸ்லேயும் நம்ம எப்படி போடலான்றதை வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக காட்டுறேன். இதோடைய நாட் எல்லாம் வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து கொஞ்சம் டிலேவாக தான் நான் போடுவேன். பிகாஸ் இந்த செயின் ஸ்டிச்சை நீங்கள் எவ்வளோ தூரம் நல்லா கற்றுக்குறீங்களோ அதுக்கப்புறம் நாட் ஒரு ப்ராப்ளமே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக போட்டுடலாம். ஸோ இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. கீழே ஒரு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டு வந்துடுங்க. ஸோ இப்போது வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் இந்த செயின் ஸ்டிச் தான் ஃபுல்லாக பார்த்தோம். அடுத்தது இந்த செயின் ஸ்டிச்சே நான் ஒரு வாட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்லணும்னு நினச்சது வந்து இந்த நீடிலோடைய ஹூக்கு, இந்த ஹூக் இருக்குது இல்லையா, இது வந்து நான் போன ஒரு வீடியோலையும் சொல்லியிருப்பேன். எப்பயுமே நீங்கள் எந்த சைடில் ஸ்டிச் போடுறீங்களோ அந்த சைடில் தான் அந்த ஹூக் ஃபேஸ் ஆகணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி போடுறீங்கன்னா இந்த துளிப்ன்ற இந்த பிராண்ட் நேம் வந்து இந்த சைடில் இருக்கணும். அண்ட் இதில் நம்பர்ஸ் இருக்கும், அந்த நம்பர்ஸ் வந்து இந்த சைடில் ஃபேஸ் ஆகணும், ஆப்போசிட் சைடில் ஃபேஸ் ஆகணும். ஸோ அதே மாதிரி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் நான். என்னென்னா இந்த நீடில் வந்து எப்பயும் ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கணும். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சே எடுக்க பழகுங்க. இப்படி சாய்ச்சி பிடிச்சி அந்த மாதிரிலாம் பிடிச்சிங்கன்னா ஸ்டிச் வந்து லூஸ் ஆகிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பழகுங்க. நான் இப்போ வந்து என்னோடய லேப்பில் வச்சு பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் சாய்வாக தான் வரும். இதுவே நீங்கள் ஆரி ஸ்டாண்டோ காட்லேயே பண்ணும்போது உங்களுக்கு பக்காவாக கரெக்டாக வரும். இன்றைக்கி நான் வந்து சில்வர் ஜரி நூலில் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஏன்னா இது கலர் வந்து கோல்டு ஜரியில் அவ்வளோவா தெரிய மாட்டேங்குது, அதனால். ஸோ இண்டெக்ஸ் ஃபிங்கரில் இந்த மாதிரி பிடிச்சிட்டு மிடில் ஃபிங்கரில் டைட்டாக இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி அடியில் எடுத்துக்கோங்க நூலை. இதை இன்சர்ட் பண்ணி நூல் கோர்த்து மேலே எடுத்துகிட்டு கீழே கையை விட்டுடுங்க. விட்டுட்டு இப்போ ஒரு செயின் வந்துருச்சா, இதை உள்ளே விட்டு திருப்பி மறுபடியும் மேலே எடுங்க. ஸோ கீழேயும் மேலேயும் வந்து உங்களுக்கு கை ரொம்ப லேஸாக இருக்கணும், வெயிட் போடாதீங்க. வெயிட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்துட்டு கஷ்டமாக தெரியும் உங்களுக்கு இழுக்கிறதுக்கு, ஈஸியாக வராது நூல் அவ்வளோவா, அதனால் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக கொடுத்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், கீழேருந்து மேலே இங்கே வரும்போது லைட்டாக இந்த நீடில் இந்த பக்கம் திரும்பி வரணும். அதாவது இப்போ நான் கீழே இருந்து நூல் கொடுத்துட்டு இப்போ இந்த துளிப்புன்ற பேண்ட் நம்ம எந்த சைட் ஸ்டிச் போடுறோமோ அந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஆனால் மேலே நூல் இருக்கும்போது லைட்டாக அது ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து இந்த சைடு வரணும், திருப்பிடணும். மறுபடியும் எடுத்து பார்த்தீங்களா, அந்த பிராண்ட் நேம் அந்த சைடு வந்துருச்சு. இப்போ திருப்பிடுங்க, மறுபடியும் கீழே கொடுத்து எடுத்து திருப்பிடணும். கரெக்டாக இந்த துணியில் வரும்போது இந்த ஸ்டெப்பை நம்ம பண்ணணும். கீழே கொடுத்துட்டு இந்த துணியில் மாட்டும் போது திருப்பி எடுத்துக்கோங்க நூலை.
ஸோ இவ்வளோ தூரம் முடிச்சதுக்கு அப்புறமா இதை கட் பண்ணி விட்டுட்டு கீழ் நூல் இழுத்துருங்க. இழுத்துட்டு இப்படியும் விட்டுறலாம். இல்லைன்னா உங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கீழே இருந்து கொடுத்து கீழ் வழியாக இழுத்து விட்டுருங்க. அவ்வளோதான். ஸோ நான் உங்களுக்கு ஒரு கலர் த்ரெட்லேயும் போட்டு காட்டுறேன். இப்போ நம்ம வந்து ஷேப்ஸில் எடுத்துகிட்டு வரலாம். இதுவே வந்து இப்படி ஒரு ஷேப்பில் போடலாம். இப்படி ஷேப்பில் போடும்போது இந்த எட்ஜஸ்லாம் வந்து நம்மளுக்கு ஷார்ப்பாக மீட் ஆகணும். ஸோ அது எப்படி போடுறதுன்றதை வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஜரி நூல் வச்சு கலர் த்ரெட்லேயே போட்டுறேன். ஏன்னா ஜரியில் வந்து அவ்வளோ இதுவாக தெரியல. இப்போ பாருங்கள், இப்போ நான் இவ்வளோ தூரம் லென்த்தில் போடுறேன் இந்த ஸ்டிச்சன்னா, இந்த லென்த் கடைசி வரைக்கும் இதே லென்த்தில் தான் வந்து ஃபாலோ ஆகணும். ஸோ லென்த் மாறக்கூடாது. நீங்கள் ஒன்று போல் போட்டுட்டு வந்தால் தான் அந்த ஸ்டிச்சு வந்து பார்க்க அழகாக இருக்கும். நான் கொஞ்சம் மெதுவாக போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம இப்போது இந்த எட்ஜுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து நம்ம இப்படியே திருப்பணும்னா அவ்வளோ நல்லா இருக்காது பார்க்க. நம்மளுக்கு இங்கே இந்த ஷார்ப்னஸ் தேவைப்படும். ஸோ இந்த ஷார்ப்னஸ்க்கு சின்னதாக அது பக்கத்துலேயே ரொம்ப குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு திருப்பிக்கோங்க. நீங்கள் எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுறீங்களோ நீடிலோட ஊக் அந்த டைரெக்ஷனில் தான் இருக்கணும். எந்த டைரெக்ஷனில் நீங்கள் செயின் ஸ்டிச் போட போகிறீங்களோ அந்த டைரெக்ஷனில் தான் நீடிலோட ஊக் இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ப்னஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ இவ்வளோ தூரம் நான் வந்து நீளமாக போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு இப்போ டர்ன் பண்ணணும். ஸோ டர்ன் பண்ணுறது நான் அப்படியே பண்ண முடியாது. இங்கே குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் நான் போட்டுட்டு இப்போது டர்ன் பண்ணிக்க போகிறேன். ஸோ அப்போது இங்கே அந்த ஷார்ப்னஸ் அப்படியே இருக்கும். உங்களுக்கு ஷார்ப்பாக கரெக்டாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒன்று போல் போட்டதுனால நீட்டாக வந்திருக்கு. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்போது இது வந்து கர்வ்ஸ்னால நம்மளால் ஈஸியாக போட முடிஞ்சுது. இதுவே வந்து ஷார்ப்பாக வேவ்ஸ் மாதிரி ஷார்ப்பாக இந்த மாதிரி வருதுன்னா இது எப்படி போடலான்றதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இருங்க. இல்லை பாருங்கள்,
நான் கொஞ்சம் பெரிய ஸ்டிச்சஸாக போட்டுட்டு வரேன் இதில். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல நான் போடும்போது. ஸோ இப்போது நம்ம இங்கே வந்து நம்மளுக்கு ஷார்ப்னஸ் வரணும். கொஞ்சம் குட்டி ஸ்டிச் போட்டுட்டு நம்ம இங்கே திருப்பணுன்னா உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் தெரியும். நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இதுங்க ஸ்டிச்சை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ப்பாக நீட்டாக தெரியும். இதுவே நீங்கள் அந்த குட்டி ஸ்டிச் வந்து போடாமல் பாருங்கள், இப்போ நான் இப்படி போட்டுட்டு இப்படியே இப்படி திருப்புறேன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி தூக்கிக்கிட்டு ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வராது. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, குட்டி ஸ்டிச்சிங் ஒன்று போட்டுட்டு அதிலிருந்து இப்படி திருப்பினீங்கன்னா ஷேப் கரெக்டாக உங்களுக்கு தெரியும். இங்கேயே ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இப்போது இது வரைக்கும் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்தது திருப்பும்போது இங்கே ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுட்டு இப்படி திருப்பினா இங்கே ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஷார்ப்னஸ்க்காக தான் நம்ம சொல்கிறது அங்கே ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுட்டு திருப்பணுன்னு. அடுத்ததாக வந்து நான் 2 ஷேப் போட்டு காட்டுறேன். ஒன்று வந்து பாக்ஸாக போட்டு காட்டுறேன் அண்ட் ஒரு பூ ஒன்று போட்டு காட்டுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஷேப் வரைய வரலன்னா வெப்சைட்லேருந்து ஏதாச்சும் ஒரு இதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய இதில் இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது. ஃப்ளாரை வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அந்த சர்க்கிள்க்கு ஏற்ற மாதிரி நீடில் வந்து டைரக்ஷன் திருப்பிக்கிட்டே இருக்கணும். அண்ட் உங்கள் கையும் அதுக்கு ஏற்ற மாதிரி திரும்பணும். ஸோ இப்போ இங்கே வரைக்கும் முடிச்சாச்சு. இப்போ இந்த பெட்டல் ஷேப் போகலாம். நான் சொன்ன இந்த குட்டி ஸ்டிச் வந்து உங்களுக்கு இந்த பெட்டல் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இப்போ பாருங்கள், நான் லென்த்தாக ஒரு ஸ்டிச் எடுத்துட்டு இங்கே போட்டுட்டு இது பக்கத்துலேயே ஒரு குட்டி ஸ்டிச்சை நான் போட்டுட்டு இப்படி திருப்புறேன். ஸோ இப்போ எனக்கு இந்த ஷேப் வந்து இங்கே கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வந்துருச்சா. இப்போது இந்த மாதிரி குட்டி ஸ்டிச் போட்டால் இந்த பெட்டல் ஷேப் எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இருங்க.
இந்த பெட்டல் ஷேப் போடாமல் இப்படியே நான் இப்படி திருப்புறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பாருங்கள், இங்கே இந்த ஷேப் இந்த இடம் தூக்கிக்கிட்டு ஷேப் கரெக்டாக வர மாட்டேங்குது. அதனால தான் என்ன பண்ணுறதுன்னா, இப்போது இந்த இடத்துல இருந்து நீங்கள் ஷேப் கொண்டு வரீங்கன்னா குட்டியாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு லாக் பண்ணிவிட்டு திருப்புனீங்கன்னா ஷேப் வந்து கரெக்டாக வரும். ஸோ இன்றைக்கி நம்ம ஷேப்ஸில் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்றத வந்து பார்த்தோம். இதை வந்து கண்டிப்பாக வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்பயுமே சரி, ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செயின் ஸ்டிச் எவ்வளோ வந்து ஃப்ளூவெண்ட்டாக ஒரு இதில் போடுறீங்களோ அதை பொறுத்து தான் மற்ற ஸ்டிச் எல்லாமே உங்களால் போட முடியும். ஸோ செயின் ஸ்டிச்சை முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் இது வரும். ப்ராக்டிஸ் விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. எடுத்ததுமே வந்துட்டு வரும்னா கண்டிப்பாகவும் வராது. அதையும் நான் சொல்கிறேன். ஒரு கொஞ்சம் உட்காந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உட்காந்து இந்த மாதிரி ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி மடியில் வச்சு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திங்கன்னா தானாகவே வரும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்னன்றதை வந்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் வந்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அண்டு உங்களுக்கு ஃபர்தராக வந்துட்டு ஆரி பற்றின டீட்டெயில்ஸ் என்கிட்ட கேட்கணுன்னா, பர்சனலாக கேட்கணுன்னா நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே லிங்க்கில் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ மறக்காமல் அதில் நீங்கள் ப்ரைவேட்டாக எனக்கு மெசேஜ் பண்ணால் நான் ஒர்க்கோடைய டீட்டெயில்ஸ் அண்டு ஃபர்தராக வந்துட்டு உங்களுக்கு ப்ளவுஸில் போடணும் அந்த மாதிரி இருந்தாலும் அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு ப்ரைவேட்டில் அதில் மெசேஜ் பண்ணுறேன். அண்ட் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக்கும் ஷேரும் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.